Yes, in this session we are going to learn about Unit 7 Language Development from Words to Sentence. So I'll share the PPT here. So இப்போ நம்ம டாட்லரோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இதில் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோங்க. Language development in toddlerhood. So இதோட overview பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னா என்ன, குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் எந்த ஏஜ்லேருந்து பேசுவாங்க, கிராமட்டிக்கல் சென்டென்சஸ்லாம் எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்க எவ்வளோ வார்த்தைகளை கற்றுக்குறாங்க, எவ்வளோ வார்த்தைகள் வந்து அவங்க அப்சர்வ் பண்ண முடியும், டெக்னிக்ஸ் டு ஆக்சிலரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை எப்படிலாம் ஆக்சிலரேட் பண்ணலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் லாங்குவேஜோட அசோசியேட் ஆகிருக்கு, இதில் பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னா என்ன? A better language is established for better social relationship in a play. ஒரு நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் ஒரு நல்ல அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எவ்வளோ நல்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோமோ ஒரு நல்ல சோஷியல் ஸ்கில் வந்து நம்மளால் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பேசாமே அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு 4 பேர் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்களா? மாட்டாங்க. சேம் திங், குழந்தை நல்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பி எங்கே வேணாலும் விட்டுட்டு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நெய்பர் வீட்டுக்கோ ரிலேஷன்ஸ் வீட்டுக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு குழந்தைய விட்டு கொடுத்துட்டு போகிறோம், ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes கொடுத்துட்டு போகிறனாலும் அந்த எமர்ஜென்சியில் குழந்தைக்கு இப்போ எனக்கு தண்ணி வேணும், இல்லை எனக்கு பசிக்குது, இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், இந்த மாதிரி விஷயங்களை குழந்தை லாங்குவேஜ் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நெய்பருக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ அது புரியும். ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த குழந்தை பேசலனாலும் அந்த குழந்தையோட ரியாக்ஷன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் நம்மளால. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் அதே மாதிரி கண்டுபிடிப்பாங்களான்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ. ஸோ பெட்டர் லாங்குவேஜ் வில் கிரியேட் அ பெட்டர் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி பெட்டர் லாங்குவேஜ் இருக்கும்போது நமக்கே ஒரு செக்யூர் ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம எங்கே போனாலும் தமிழ் பேசிக்கலாம், தமிழ் பேசுகிறத வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்கிக்கலாம், ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணலாம், ஒரு இடத்துல போயிட்டு தங்கி படிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ண முடியும். இதுவே நம்ம வந்துட்டு நார்த் சைடில் போய் நம்ம ஒரு நார்த் சைட் போகிறோம், ஒரு ராஜஸ்தான் போகிறோம், இல்லைன்னா டெல்லி போகிறோம் அப்படின்னா அங்கே லாங்குவேஜஸ் பிக் பேரியர், அங்கே ஃபுல்லாமே ஹிந்தி பேசுவாங்க, மராத்தி பேசுவாங்க, வேறு லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துல போய் சர்வே பண்ணுவோம்னு கேட்டால் டவுட்ஃபுல். ஏன்னா எனக்கு அந்த லாங்குவேஜ் பேச தெரியாது. அப்போ எனக்கு பேச தெரியாத போது நான் ஒரு இன்செக்யூரிட்டியாக இருப்பேன், யார்கிட்ட போய் என்ன கேட்பேன், என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி நமக்கு இருக்கும் இல்லையா? சேம் திங், நல்லா பேசக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஓகே, நம்ம இதை கேட்டு வாங்கிக்கலாம், இதை நம்ம கேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதுதான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு பெட்டர் சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ லாங்குவேஜை கம்யூனிகேட் பண்ணுறதுனால என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது? ஸோ லாங்குவேஜை கம்யூனிகேட் பண்ணும்போது நிறைய சோஷியல் ஸ்கில்ஸை வந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்க. இஸ் தட் what are others trying to communicate and the ability to communicate one's thought. ஒரு விஷயத்தை இப்போ நம்மளை வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு புரியுமா? புரியாது. அது வந்து என்ன தாட்ஸாக இருந்தாலும், ஃபீலிங்ஸாக இருந்தாலும், எமோஷன்ஸாக இருந்தாலும் அது வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அவங்க எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து இன்டெப்த்தாக இருக்கிறாங்க, அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க, இல்லை அதில் வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்காங்கன்ற விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்கணும்.
Same thing, the foundation for both are laid during the babyhood years. But the ability to comprehend is greater when a baby comes close than in a ability to speak. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து இந்த எமோஷன்ஸையோ இதுவோ நம்ம கிளாஸில் சொல்லுவோம், எந்த கொஷின்ஸ் தெரியலனாலும் வாயை திறந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்ன குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது அதுக்கான ரீசன் என்னன்னா, குழந்தை அப்போ தான் அது புரிஞ்சிருக்கா புரியலையா எந்த அளவுக்கு அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். The first task in learning to communicate with others is learning comprehend what others says. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க், ஒரு கம்யூனிகேஷனை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அது ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா, பேசுறதுக்கு முன்னாடி கேட்கும் திறன். ஒரு விஷயத்த முழுசாக கேட்டால் தான் அது கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம திரும்ப பேசவே முடியும். ஸோ லிசனிங் லீட்ஸ் டு ஸ்பீக்கிங். ஒரு லிசன் பண்ணுற விஷயம்னா அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Children use first talk in learning to communicate. Until babies are 18 months old, adults must use gesture, words such as pointing the object. When the babies are 2 years old, they can compare to simple command correctly such as give me the paper. அதாவது சிம்பிளாக இங்கே என்ன சொல்ல வராங்கங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த செகண்ட் பேராகிராஃப் அன்டில் பேபிஸ் வரைக்கும் 18 months வரைக்கும், கிட்டத்தட்ட 18 monthsனால் 1.5 years, நம்ம நிறைய கெஸ்டர்ஸ், பாட்டில் இருக்கு, பாட்டில் தாங்க, சாப்பாடு வேணுமா, ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸோடு நம்ம காமிக்கும் போது நிறைய கெஸ்டர்ஸை வச்சு தான், கண்ணாடி அப்பா போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம கெஸ்டர்ஸை யூஸ் பண்ணி சொல்லும் போது குழந்தை ஈஸியாக அந்த வேர்டை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் 2 yearsல தான் குழந்தை வந்துட்டு காம்ப்ளிகேட்டிவ் சென்டென்ஸ், அவங்க வந்து ஒரு 2 letter சென்டென்ஸ், அப்பா தா, அம்மா ஷூ, அம்மா சாரி, அம்மா தண்ணி, இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 letter words, புட்டு ஸ்பூன் இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 2 years வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தைகள், அதாவது 2 வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Children usually first talk about familiar things. அவங்க ஃபெமிலியராக எது யூஸ் பண்ணுறாங்க, தண்ணி, சாப்பாடு, அம்மா அப்பா, இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்குமே. ஸோ த டூலர் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட்ஸ் டேபிள், பெட், லைக் வீட்டை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்டை நிறைய வந்து டேபிள், பெட்டு, ஹவுஸு, ட்ரீ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்டை அவங்களால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும், அந்த வேர்டு என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியும். செகண்ட் இயர் அப்போது குழந்தைக்கு 300 வார்த்தைகள் அண்ட் 3 வயசு போகும்போது 900 வேர்ட்ஸ் வரைக்கும் புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் வந்துட்டு அவங்களுக்கு 300 வேர்ட்ஸும், தேர்ட் இயரில் 900 வேர்ட்ஸ் வரைக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்க முடியுங்கிற ரீசன்னால அவங்களால பேச முடியுங்கிறது கிடையாது. இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 300 to 900 வேர்ட்ஸ் 2 to 3 yearsல குழந்தைனால புரிஞ்சுக்க முடியும், பட் எல்லா வேர்ட்ஸும் பேச மாட்டாங்க. First sentences. After the first word, the next beginning step in when the child begins to string word into the sentences. First 2 வார்த்தைகளை வச்சு ஒரு sentence மேக் பண்ணுறது ஒரு 18 to 24 monthsல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. Just as the first spoken word are preceded by meaningful gesture. ஒரு கெஸ்டரை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேடி ஷூஸ், அப்பா ஷூ அங்கே இருக்குது. இந்த மாதிரி டேடி ஷூஸ்ன்னு சொல்லும்போது அப்பா ஷூ அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுது, குழந்தை அப்பா ஷூ இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டெப் டு ஃபார்வர்ட் ஃபார் த சைல்ட் டு கன்வே 2 words. For some months after this is the child continues use single word as well as 2 word sentences eventually. 2 வார்த்தைகளை சேர்த்து ஒரு வார்த்தைகளாக பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் கிராமர். டெவலப்மெண்ட் ஆஃப் கிராமர் அப்படின்னா சிம்பிள் திங்குங்க. நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா வாங்க போங்க அப்படின்றது பேசுறது தான் நம்ம கிராமட்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ், நேற்று, நாளைக்கு, இன்னைக்கு, இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இது எல்லாமே சேர்ந்து பேசுறதுமே கிராமர்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூரல்ஸு, ஒரு பொருள்னா ஆப்பிள், 2 ஆப்பிள் இருக்குன்னா அது ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை மாதிரி எப்படி வந்து குழந்தைங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த ஏஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் கிராமர். The next stage of language acquisition, the tool starts to include more aspects of adult speech. நம்மள மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Within 2 and 3 years of age, most students start to add easier grammatical forms. For example, first step, the several distinguished
நவுன்ஸ் நேமை வந்து இது பண்ணுவாங்க. அட்ஜெக்டிவ் பிக் ட்ரீ, அதாவது அங்கே பெருசாக ஒரு மரம் இருக்கும், அங்கே மரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய மரம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட் ஃபியூச்சர் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நாளைக்கு இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லுவாங்க. நாளைக்கு பதிலாக வந்துட்டு நேற்றுக்கு நான் ஊருக்கு போக போகிறேன், நேற்றுக்கு பதிலாக நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். ப்ரெசன்ட் பாஸ்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி பேச தெரியாது. between 2 and 3 years of age, schooler are able to use on in but அது சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்ம தமிழில் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேலே இருக்குது, கீழே தான் இருக்குது, இந்த மாதிரி ஃபியூ ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து அவங்களால சொல்ல முடியும். அண்ட் தென் ஒரு சென்டென்சஸை பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூர்ணிச்செலுதுரை, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே எப்போவுமே ஐ எம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டென்ஸை எப்போ பேசுகிறோம், ஐ எம் பூர்ணிச்செலுதுரை, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஐயே யூஸ் பண்ணாமல் என்னோடது ஐ அண்ட் மீ ரெண்டுமே என்ன குறிக்கிறது தான், அது எங்கே குறிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஐ எம் பூர்ணிச்செலுதுரை, ஃபார் மீ திஸ் இஸ் த நியூ செஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க. ஐ எம் என்னோட பேரை சொல்கிறேன், ஃபார் ஐ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். திருப்பியும் அந்த இடத்துல எனக்கு நான் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான், நானுங்கிறது ஒன்று தான், எனக்கு அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நம்ம ப்ரோனவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது இப்போ நமக்கு அது பேச்சு வழக்கில் வருது இல்லைங்களா. நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், எனக்கு வந்துட்டு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரலாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு இந்த 3 years to 4 years ஆஃப் லைஃப்பில் குழந்தைக்கு டெவலப் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கிராமட்டிக்கல் ப்ரோனவுன்ஸ் எல்லாமே குழந்தைக்கு டெவலப் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. Children vary greatly in the rate of language development. So chronological age is a poor index of linguistic competence. Chronological அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஏஜ் டெவலப்மெண்ட் தான் chronological ஏஜ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து லிங்குவிஸ்டிக் அப்படின்னா பைலிங்குவல் லாங்குவேஜ் பேசுறது, தமிழ் ஆர் இங்கிலீஷ் பேசுறது, தமிழ் ஆர் ஹிந்தி பேசுறது, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜை வந்து இங்கே குழந்தைங்க இந்த ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வரல அப்படின்னா அவங்க இந்த லிங்குவிஸ்டிக் காம்படன்ஸில் கம்மியாக இருப்பாங்க. இந்த ஏஜ்லேயுமே குழந்தைங்க வந்துட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசலை, இந்த கிராமர் சென்டென்சஸ் எல்லாம் பேசலை அப்படின்னா புவர் இண்டெக்ஸ் லிங்குவிஸ்டிக், அதாவது லாங்குவேஜில் புவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். 3 monthsல குழந்தை வந்துட்டு என்ன பேச முடியும், ஒரு லாங் ஹூயிங் சவுண்ட் வந்து அவங்களால விடும், இ உ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் மேக் பண்ணுவாங்க, விச் இஸ் லாங்கர் ஃபார் 10 to 12 seconds. 4 monthsல த பேபி ரெஸ்பான்ஸ் டு ஹியூமன் சவுண்ட்ஸ் நேச்சுரலே குழந்தைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்துட்டு குழந்தை வந்துட்டு அந்த சவுண்ட்ஸை இது பண்ணி சக்லிங் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்லிங் சவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. 5 monthsல utter some constant sound அத்தத்தை மா தாத்தா அந்த மாதிரி வந்துட்டு 5 monthsல ப்ராப்பராக அந்த லைக் ஒரு வேர்டை ப்ராப்பராக ஒரு லாங் டைம் சொல்லுவாங்க. 6 monthsல பேபிளிங் சவுண்ட்ஸ் நிறைய பேசுவாங்க, நிறைய பேபிள் பண்ணிகிட்டே இருக்கேம்மா மூதா ஏதாவது ஒன்று பேபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து 6 months ஆஃப் ஏஜ் லைஃப்பில் நடக்கும். ரீடூப்ளிகேஷன் பிகம்ஸ், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை திருப்ப அவங்க லாங்குவேஜில் ரிப்பீட் பண்ணுவாங்க 8th month. அப்போ 10th month the baby tries to imitate sounds but he does not become a successful. 10th monthல நம்ம சொல்கிறத வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க, பட் அக்யூரேட்டாக அப்படியே பேச மாட்டாங்க. 12th monthல பேசிக்காக ஒரு சிங்கிள் வேர்ட், தண்ணி, அம்மா, அப்பா, தாத்தான்னு ஒரு சிங்கிள் வேர்டை பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆவரேஜாக ஒரு 3 வெக்காபுலரி வேர்டாவது அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் 12th month. 18th monthல the child acquired at least 3, அதாவது மேக்ஸிமம் அதாவது மினிமமாக 3லேருந்து 50 words, less than 50 words வரைக்கும் குழந்தைங்கனால ஞாபகம் வச்சுக்க முடியும், பேச முடியும். ஆவரேஜாக 22 words ஆகுது அவங்க பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க 18 monthsல. 24 months அப்படிங்கும்போது அவங்க 2 years அட்டைன் பண்ணிவிடுவாங்க. இங்கே மோர் தென் 50 words வரைக்கும் அவங்களால பேச முடியும். அவங்களால 272
272 வேர்ட்ஸை ஆவரேஜாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதில் 50 வேர்ட்ஸை சரளமாக பேச முடியும். இப்போது இந்த ஏஜில் 2 இயர்ஸில் 272 வேர்ட்ஸை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். 50 வேர்ட்ஸை மேஜராக அவங்களால நல்லா சரளமாக பேச முடியும். 30 months வரும்போது 2.5. இங்கே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுகிறேன். ஐ கேன் சி ஏ கவ், பட் அட்டஸ் சி கவ். ஐ கேன் சி ஏ கவ்னு சொல்கிறது ஒரு ஃபுல் சென்டென்ஸை சொல்ல முடியலன்னா சி கவ். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அம்மா தண்ணி சொல்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான், கரெக்டுங்களா? நம்ம குழந்தை சொல்லும் போது அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அம்மா எனக்கு தண்ணி வேணும்னு சொல்கிறப்போ அம்மா தண்ணி அப்படின்னாலும் குழந்தை வந்து தண்ணி கேட்குதுங்கிற விஷயத்த காமனாக நம்மளால என்ன பண்ணிக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதுதான் டிஸ்டிங்யூஷஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷனாக வரும். ஏஜ் பை ஏஜ் வந்து எப்படி டெவலப் ஆகுறாங்க, எப்படி வந்து அவங்க ஸ்கில் அக்வயர் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ 3 months to 30 months நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. டெக்னிக்ஸ் ஃபார் ஆக்சிலரேட்டிங் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். நிறைய கதைகள் சொல்கிற மூலியமாகவும், நிறைய பிளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மூலியமாகவும், நிறைய பிளேயும் கதையும் நிறைய இன்ட்ராக்ஷனை டெவலப் பண்ணும். கதைகள் அப்படின்னா சும்மா ஒரு நான் லிவிங் திங்கை வச்சோ, சும்மா ஒரு லயன் வந்துட்டு எலி வந்து ஒரு லைனை காப்பாற்று, அந்த மாதிரி ஒரு நான் லிவிங் திங் கதையை சொல்லாமல் அந்த கதை வந்து அந்த குழந்தை நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிற மாதிரியான கதைகள்லாம் சொல்லும்போது ஈஸியாக அவங்களால நிறைய லாங்குவேஜை வந்து அக்யூர் பண்ண முடியும். நிறைய அவங்க கூட விளையாண்டிங்கன்னா நம்ம நிறைய பேசுவோம். நிறைய பேச குழந்தைங்க நம்ம அப்சர்வ் பண்ணி நிறைய வார்த்தைகளை கற்றுப்பாங்க. acquainting children with the different concrete objects and teaching words. நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜை சொல்லி கொடுக்கிறது. certain sounds, சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரா நா இல்லை ரா டா இது ரெண்டுமே வராது. தன்னகரம் ரன்னகரம்னெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இங்கே இங்கிலீஷில் ஜட்டு டபிள்யூடிலாம் லாரி சொன்னால் லாலின்னு சொல்லுவாங்க, மரம் சொன்னால் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு வரவே வராது, வாயில் வந்து நுழையாது. ஸோ அதுதான் வந்துட்டு சர்டன் சவுண்ட்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆர் டிஃபிகல்ட் ஃபார் யங் சில்ட்ரன் டு லேர்ன். 6 years வரைக்கும் விச் இஸ் வெரி நார்மல். 6 to 7 years வரைக்கும் அப்படி வரல அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் தான். ஏன்னா அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் அக்வயர் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ அது லேட்டர் பீரியடில் வந்து தானாகவே டெவலப் ஆகிடும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறையா லைக் டங் ட்விஸ்டர்ஸ் மாதிரி பழமொழிகள், டங் ட்விஸ்டர்ஸ், அந்த ஓடுற நரியில் ஒரு நரிக்குள்ள நரி, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டங் ட்விஸ்டர்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். ஏதாவது நிறைய டங் ட்விஸ்டர்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம்னா இந்த ஆக்சிலரேஷன் வேர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துடும். இந்த ரா டா எது வரையிலோ அது ப்ராப்பராக ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்கரேஜிங் சில்ட்ரன் டு பிளே. அவங்களோட ஏஜ் குழந்தைங்க கூட விளையாட விடுறது இன்னுமே ரொம்ப நல்லது. அவங்கள தாண்டி இருக்கிற குழந்தைங்களை அவங்க விட பெரிய குழந்தைங்களை விட அவங்க ஏஜ் குழந்தைங்க கூட நீங்கள் விளையாட விடுறது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டிங் வித் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஒரு லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ட்? எல்லா குழந்தையுமே ஏர்லி சைல்ட்ஹுட் இஸ் ப்ராப்பர்லி நோன் அஸ் சாட்டர் பாக்ஸ். நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இது எப்படி வந்துச்சு, எப்படி இது உருவாச்சு, எப்படி வானம் இவ்வளோ பெருசாக இருக்குது, கடல் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, சூரியன் ஏன் காலையில் வருது, நிலா ஏன் நைட்டு வருது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் குழந்தைங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கள நம்ம பேசிக்காக அந்த இயர்லி சைல்ட்ஹுட்டை நம்ம சாட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இயர்லி சைல்ட்ஹுட்லேயே என்னென்ன பாதிப்புகள்னால இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படலாம். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி போகிற குழந்தைங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் லாங்குவேஜ் பேசவே வரல, இன்னும் என் குழந்தை பேசவே மாட்டாங்க, 5 வயசு ஆச்சு 6 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு வார்த்தை கூட என் குழந்தை பேச மாட்டேங்கிறாங்கன்ற இஷ்யூலாம் இருக்கிற பேரண்ட்டும் மேபி நம்ம ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இந்த லாங்குவேஜ் வந்து வராமல் போயிடுச்சு, ஏன் அந்த பேச்சு வராமல் போயிடுச்சுங்கிறது தான் இந்த டாபிக். ஹெல்த் முக்கியமான விஷயம். ஹெல்த் ஒரு குழந்தைக்கு சரியாக இல்லை அப்படின்னா அந்த குழந்தை நம்ம மெயினாக அந்த குழந்தையோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுவோமா இல்லை அந்த குழந்தையோட லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஜாண்டிஸ் இருக்குது, ஒரு 1 year-ஆகவே சஃபர் ஆகி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இது அந்த ஜாண்டிஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசில் வருதுன்னு வைங்களேன். அந்த 2 வயசில் குழந்தைக்கு போய் விளையாட விடுறதோ இல்லை அந்த குழந்தைக்கிட்ட ஒரு பிளேமெட் கொடுத்து அவங்க கூட விளையாடுன்னு சொல்கிறதோ நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து எப்படியாவது அந்த குழந்தை அந்த
டிசீஸ்லேருந்து வெளியே வரணுன்றது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாங்குவேஜ் இந்த ஏஜில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அதாவது 2 to 4 years to 6 yearsல ஒரு கண்டினியூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் 1 year 2 year அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த் பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் இன்டெலிஜென்ஸ் லெவல். நிறைய கேள்விகள் கேட்குற கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. நிறைய கேள்வி கேட்குற குழந்தைங்க நிறைய இன்டெலிஜென்ஸ் லெவலில் இருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு குழந்தை அமைதியாக இருந்துகிட்டே இருக்குது, கிளாஸில் மார்க் எடுக்கிறாங்க, பட் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்குப்போமா. மார்க் வந்து ஒரு ஆவரேஜாக எடுத்தால் கூட பரவாயில்ல, அந்த குழந்தை நிறைய கேள்வி கேட்குறாங்க, அந்த குழந்தைய நம்ம வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி மார்க்கை தாண்டி எந்த குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க, நிறைய பதில்கள் சொல்கிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் லெவலு. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மீ இப்போ கிளாஸ் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, கிளாஸஸ் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது என்னால் வேல்யூவேட் பண்ண முடியும். ஸோ சேம் திங் தான் இன்டெலிஜென்ஸில். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்துட்டு எந்த கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க, லோவர் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்டில் இருக்காங்களா, ஹையர் எண்ட் பேக்ரவுண்டில் இருக்காங்களா, மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருக்காங்களாங்கிறது பார்க்கணும். லோவர் எண்ட் ஆஃப் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மேபி அந்த பேரண்ட் இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. லோவர் எண்டடாக இருந்தும் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்தி நல்ல லாங்குவேஜை சொல்லி கொடுத்து இதுதான் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த பேரண்ட்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்ல லாங்குவேஜ் இருக்குது. ஹையர் எண்டாகவே இருந்தாலும் அங்கே நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் வேர்டிங்ஸ், பேட் வேர்ட்ஸ் வந்து நார்மலைஸ்டாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு கண்டிப்பாக அதே லாங்குவேஜ் தான் ஃபாலோ ஆகும். இன்னொன்று 6 yearsக்குள்ள குழந்தைங்க ஒரு 4 to 5 languages வரைக்கும் ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஃபேமிலி சரௌண்டிங்கில் அவங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? இங்கே ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்லேயுமே சொல்கிறேன் நான், நம்ம ஸ்கூலில் சிட்டு யாதவும் ஒரு கிட் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட் வந்து அவங்கள எப்படி சொல்கிறது, ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாவோ ஒன்றா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. ஆர்எல்ஸ் அந்த குழந்தைய வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு அடி கொடுத்து அமைதியாக்கிடுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த அவங்களுக்கு என்ன ப்ரெஷர்னா, மேபி ஷி ஆர் ஹீ இஸ் ஹேவிங் எனி ஒர்க் ட்ரபிள் ஆர் ஒர்க் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷர்னால இந்த குழந்தைக்கு கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாதனால வி ஆர் பீட்டிங் டெட். ஸோ ஒரு அடி கொடுத்தா அமைதி ஆயிடுறான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸ்கூலில் வந்து அவனுக்கு அது தெரியும், ஆனால் அந்த பதிலை சொல்லிட்டா நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுட்டாலே நமக்கு அடிதானே விழுகுதுன்ற மாதிரி அவன் மைண்டு ரெஜிஸ்டர் ஆகி கேள்வி கேட்டால் அடிப்பாங்கன்ற மாதிரி ஆகி இப்போ கேள்வியோ பேசுறதுக்கும் அந்த குழந்தை தயார் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ நம்ம சுற்றுச்சூழலும் நம்மளோட ஸ்டேட்டஸுமே இதில் வந்து ஒரு அக்வைர்ட் பார்ட்டாக இருக்குது. யூஸ்வலாகவே சொல்லுவாங்க பாயை விட கேர்ள் வந்து சீக்கிரமாக பேசிடுவாங்க அப்படின்ற மெத்தெல்லாம் இருக்குது. அது வந்து ப்ரூவனும் கூட. பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து அதிகமாக பேசுவாங்க, சீக்கிரமாகவே இந்த வொக்காபுலரியை கற்றுப்பாங்க. டிசிப்ளின், டைப்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் டைப்ஸ் ஆஃப் டிசிப்ளின். ஒரு நல்ல டிசிப்ளின்ட் உமா, ப்ரிமரைஸ் உமா இருந்துச்சு, அத்தாரிட்டேரியன் பேரண்ட், இதுக்கு கேட்டாலுமே அடி கொடுக்குற பேரண்டாக இருந்தால் அந்த குழந்தை அவ்வளோ சீக்கிரம் லாங்குவேஜ் அக்வயர் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ரிமசிவ் எல்லா ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு சீக்கிரமாக லாங்குவேஜ் அக்வயர் பண்ணும். ஃபேமிலி சைஸ், ஸ்மால் ஃபேமிலி, அம்மா அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்மால் ஃபேமிலி, கரெக்டுங்களா? இந்த ஸ்மால் ஃபேமிலியில் இருக்கும்போது அம்மா அப்பா ஒர்க்கிங்காக இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே குழந்தைக்கு இல்லை. வீட்டில் குழந்தை வந்து கார்ட்டூன்ஸை தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அம்மா அப்பாவுமே பெருசாக ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ அவ்வளோவா வந்துட்டு அவங்களுக்கும் டைம் இருக்காது. இதே ஒரு லார்ஜ் ஃபேமிலி சைஸ் இருக்குன்னா தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க, இல்லை அத்தை இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க அந்த குழந்தை கூட இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஈஸியாக பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் லேர்னிங் டெக்னிக்ஸ், மாண்டெசரி டெக்னிக் ஆஃப் பிளேயிங் வித் மெட்டீரியல். நம்ம மோஸ்ட்லி மாண்டெசரி பேஸ்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி அது எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ராக்டிவாக வந்து அந்த குழந்தைங்க கூட நம்ம அதை ஹேண்ட்ஸ் ஆனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோமோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை குழந்தைய மைண்ட்ஸ் ஆன் பண்ணி பேச வைக்கிறது டெக்னிக்ஸ் தான் நம்ம மாண்டெசரி டெக்னிக்ஸ். ஸோ ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், இங்கே ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே குழந்தைங்க முன்னாடி ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுறது, ஸ்டாப் இடியட், கிவ் தட் அப்படின்னு சொல்லி திட்டுறதோ,
ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பேசும்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைக்கு நம்மளை தான் திட்டுறாங்க, நம்மளை தான் மென்டல் சொல்கிறாங்க, நம்ம தான் இடியட்டுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் அப்படியே திக்கி பழகினீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் ஆஃப் பீரியடில் குழந்தைய பிலீவ் பண்ணிடுவாங்க நான் இடியட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு சிம்பிள் திங் சொல்ல போனோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை நோட்டை கிழிச்சிடுச்சுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது, இடியட், கிவ் தட் நோட் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் எப்படியும் அந்த நோட்டை ஒட்ட தானே போகிறீங்க, அந்த குழந்தைய திட்டி முடிச்சு அந்த நோட்டை திருப்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டிக் தானே பண்ண போகிறீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிழிச்சிட்டு, இட்ஸ் ராங், இட்ஸ் வெரி ராங். ஹவு நீ எப்படி அந்த நோட்ஸை வந்துட்டு கேர் பண்ண முடியும், நம்ம படிக்கிற புத்தகங்களை கிழிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இட்ஸ் யோர் டியூட்டி டு ஃபிக்ஸ் தட். இது உன்னோட டியூட்டி, நீ தான் அதை கிழிச்சு, அப்போ நீ தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். டேக் அ கம், பிரிங் தட் அ புக், அந்த புக்கை இப்போ நீ ஸ்டிக் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குற அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையும் மிச்சம். அந்த இடத்துல குழந்தை தப்பு பண்ணால் அந்த குழந்தைய அந்த தப்பை சரி பண்ணுன்ற ஒரு நாலேஜ் வந்து குழந்தை கற்றுப்பாங்க. திட்டிட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணாலும் அம்மா ஒரு 2 வாரத்தை திட்டிட்டு போயிடுவாங்கன்ற மைண்ட் செட் கூட போயிடுவாங்க. ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ அதை சரி பண்ணுறதுக்கான லாங்குவேஜை அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இது மூலயமா தான் குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. லாங்குவேஜ் இஸ் அ மேஜர் பார்ட். So what steps are? The child learns a good speech model. Adults clear slowly words வந்துட்டு பேசணும். என்கரேஜிங் வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் சிக் பண்ணுறதுக்கு, ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு encouragement words வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். Once the child begins to speak, she decides when child decides once again she discovers the language has many uses. Language help her to express her needs. Child request and demand and expressed with the help of language. Child also uses speech to get the attention on others herself. Child மெயினாக எதுக்காக அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க அவங்கள வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும், அந்த அவங்க சொல்கிற வேண்டிய இன்ஃபர்மேஷனை மற்றவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒன் ஆஃப் த மேஜர் பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் early year is enable the child to ask question. As the child language develops, she uses her language more effectively during school. பேசதான் இல்லையா ப்ரீ ஸ்கூலர்ஸ்லையோ மிடில் ஸ்கூல்ஸ்லையோ நம்ம அந்த ஆன்சர் ஷீட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த ரைம்ஸ் எப்படி அழகாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடில் போகும்போது அந்த குழந்தை வந்து போர்டை பார்த்து ரீட் பண்ணுறாங்களா, அந்த எழுத்துக்களை சொல்கிறாங்கங்கிறது தானே நம்ம மேஜராக பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் மார்க்ஸ் ஒரு எல்கேஜி குழந்தை 100 மார்க்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த குழந்தை ஒரு இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கும்போது இது ஐ, இது சி, இது பி அப்படின்ற வார்த்தை அந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுருப்பாங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ 7th யூனிட் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். வீடியோ செஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.